Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பரந்தூர் விமான நிலைய திட்டம் அது வேணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடா, வேண்டாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடா? தமிழக அரசு இல்ல தவறு செய்துன்னே வச்சுப்போம். தமிழக அரசு தான் தவறு செய்து வச்சு போலாம் கிடையாது. இல்ல இப்ப மத்திய அரசுடைய பங்குங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் விஷயத்துக்குள்ள மத்திய அரசாங்கத்தால எப்படி சார் வர முடியும்? டங்ஸ்டனுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்ப நம்ம பேசிட்டு கூட இன்னைக்கு உங்களுடைய டங்ஸ்டன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப மாத்தி ஸ்டாண்ட் எடுத்துருக்கு. போராட்ட குழுவை இப்ப டெல்லி கூட்டு போயிருக்கீங்க. புரிஞ்சுக்கோங்க வினோத். டங்ஸ்டன்ல முதல்ல வேணும்னு ஸ்டாண்ட் எடுத்த மாநில அரசு இப்ப வேணான்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அதனால மத்திய அரசாங்கத்தால அதை செய்ய முடியும். இப்ப பரந்தூர்ல வேணாம் அப்படின்னு இவங்க ஸ்டாண்ட் எடுத்தா மத்திய அரசாங்கத்துக்கு அங்க ரோலே இல்லையே, யார் தடுக்க முடியும்? இப்ப டங்ஸ்டன்ல மாநில அரசு வேணும்னு சொல்லுது, மக்கள் வேணான்னு சொல்றாங்க, மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? பரந்தூர் வேணான்னு பாஜக இருந்து அஸ்வத்தாமன் சொல்றார். பாஜக சொல்லிச்சா இன்னைக்கு வரைக்கும்? இல்ல மத்திய பாஜக சொல்லிச்சா? அஸ்வத்தாமன் சொல்றது பாஜகவுடைய வார்த்தை தான். நான் ஸ்போக்ஸ் உங்க மாநிலத்தில் அப்படி சொல்லி அவருமே ஏர்போர்ட்ன்றது ஒரு வளர்ச்சி, அது வேணான்னு சொல்லாதீங்கன்றது அவருடைய ஸ்டாண்டை ஒழிய இந்த விஷயம் அவருடைய ஸ்டாண்டு கிடையாது. நீங்க விவசாய நிலத்தை அழிச்சு தான் கொண்டு வரணும்னு அவர் சொல்லலை. இது மாநில அரசாங்கம் முடிவு செய்த விஷயம். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்கன்னு தான் அவரும் சொல்றாரு. இப்போ சவுத் கொரியாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட 260 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பறவை போய் ஹிட் பண்ணுது. இந்த ஃப்ளைட் அண்ட் பேர்டு என்கவுண்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதால பரந்தூர் அந்த பேரே ஏன் வந்துச்சுன்னா, பறவைகள் கடந்து செல்லும் ஊர் பரந்தூர்னு. பக்கத்தில் வேடந்தாங்கல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது நமக்கு அது கட்டினா கூட அதில் நமக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரியும் போது நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது எப்படி சார் சரியா இருக்கும்? ஒருவேளை இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலோ இல்லை ஆன்மீக தலமோ இருந்திருந்தா, நீ கட்டுறா பார்ப்போம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாம் வேட்டையை கட்டி இறங்கியிருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பரந்தூர் மேலே அக்கறை இருக்கு. உங்களை விஜய்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு உண்மையிலே என்ன இருக்குது? நீங்கள் ட்ராமா பண்ணல, அரசியல் ட்ராமா பண்ணல. நீங்கள் போய் பரந்தூரில் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், அடுத்து வேங்கவேல் போங்கன்னு சொன்னான்றதுக்காக நீங்கள் போகல. உண்மையிலேயே எங்கள் மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்னர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் தான் பண்ணணும். அப்போ தான் இதில் சொல்யூஷன் கிடைக்கும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அனுமதி ஆகட்டும், அதுக்கு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னா அது 50% இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு இருக்குல்ல சார்? உங்களுக்கு கேள்வி கேட்காம யார் சார் கேள்வி கேட்குறது? எப்படி சார்? நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்றதுக்கு அப்புறம் எங்களை கேள்வி சார், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இல்லையா சார்? 20,000 கோடி சார், ஏர்போர்ட் 20,000 கோடி ஏர்போர்ட்டே எங்களுக்கு பாதி இன்வெஸ்ட்மெண்ட். நான் தான் சொல்றேன், ஏர்போர்ட்டே எங்களுக்கு தான் சார், ஆனால் நிலம் உங்களுதாச்சு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் அது வேணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடா, வேண்டாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடா? ஏர்போர்ட் வேணும், ஆனால் பரந்தூரில் வேணாம், வேறு இடத்துல வரலாம், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா மாநில அரசு தான் இடத்த முடிவு பண்ணும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் நான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் நான் போட்டியிட்டேன், உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் வேணும். என்னுடைய முதல் வாக்குறுதி, நான் வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவேன். ரெண்டாவது, சென்னையிலேருந்து நேரடியாக கனெக்ஷன். அதாவது இப்போ நீங்கள் சுற்றிட்டு தான் போகிறோம். இப்போ கூட ஒரு ட்ரெயின் விட்டுருக்கு மத்திய அரசு, சுற்றிட்டு தான் போகணும். திருவண்ணாமலேருந்து திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் போட்டிங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரத்தில் திருவண்ணாமலைக்கு போயிடலாம் சென்னையிலேருந்து. இது என்னுடைய ரெண்டாவது வாக்குறுதி. என்னுடைய வாக்குறுதி நான் கொடுத்து அடுத்து 2 நாளில் அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் பேசினார். அது சமூக வலைதளங்கள்லாம் வெகுவாக பரவுச்சு. அஸ்வத்தாமன் ஏர்போர்ட்டு கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க ஏர்போர்ட்டு கொண்டு வரணுன்னா கூட நாங்கள் நிலம் எடுத்து கொடுத்தா தான் அதை நடக்கும் அப்படின்னு சொன்னார், இல்லைங்களா? அப்போது நிலம் எடுத்து கொடுக்கறது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், முழுமையாக 100% மாநில அரசாங்கத்தோட கையில் இருக்குது. அவங்க எந்த இடத்த கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் மத்திய அரசாங்கத்தால் ஏர்போர்ட்டு கட்ட முடியும். இப்போது இது பரந்தூரில் வரணுமா அப்படின்னு கேட்டால் வேணாம். ஏன்னா அங்கே நீர்நிலைகள் பிரச்சனை இருக்குது. மக்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகளுமே நியாயமான பிரச்சனைகள். அங்கே நீர்நிலைகள் இருக்குது, கம்பன் கால்வாய் இருக்குது,
பெரிய பெரிய ஏரிகள் இருக்குது. அங்கே வந்து இப்போ கூட இந்த மழை வந்தது பார்த்தீங்களா, அப்போ ஒருத்தர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டார். அந்த பகுதி முழுவதுமே நீரால் சூழப்பட்டிருக்கு. இப்போ நாளைக்கு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அங்கே ரன்வேயில் எப்படி விமானங்கள் பறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் ஒரு விவசாயி ஒருத்தர் போட்டிருந்தார். இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தமிழக அரசு மாற்று இடம் பரிந்துரைக்கிறது தான் நல்லது. இல்லை, ஆனால் என்னென்னா மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 2018 ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20,000 கோடி பட்ஜெட்டு முடிக்கிறது அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 4 இடம் வந்து தமிழக அரசு செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கு. ஆஹா, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. தமிழக அரசுக்கு தாட்கோ இவங்க கொடுத்தது தான் இந்த 4 இடம். ஆமாம், அதான் தாட்கோ வந்து தமிழக அரசு செலக்ட் பண்ணது பரந்தூர் இல்லை. அதில் என்னென்னா 4 இடம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சஜஸ்டட் திருப்போரூர், பரந்தூர், பன்னூர், படலம். ஓகேவா, 4 இடம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 இடம் கொடுத்தப்போ செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு மத்திய அரசு செலக்ட் பண்ண இடம் தான் 2 இடம். அது வந்து ஒன்று பரந்தூர், இன்னொன்று பன்னூர். இது வந்து யார் சொல்கிறான்னா, அப்போது உங்களுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தால் ஜோதி ஆதித்ய சிந்தியா தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார். மினிஸ்டர் said the four sites suggested to state government. From the 4 we have selected 2. அந்த 2 தான் பரந்தூரும் பன்னூரும். அப்போ இந்த பரந்தூரை செலக்ட் பண்ணதுலேயும் மத்திய அரசுக்கு வந்து பாதி பங்கு இருக்குதான். கிடையாது, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இப்போ பரந்தூர் மக்கள் சொல்கிறது என்ன தெரியுங்களா? பரந்தூர் மக்கள் சொல்கிறது, எங்கள் ஊரில் 1000 வீடுகள் பாதிக்கப்படுகிறது, பன்னூரில் வெறும் 250 வீடுகள் பாதிக்கப்படுது. இதுதான் மாநில அரசு கொடுத்த ரிப்போர்ட். 1000 வீடு பாதிக்கப்படணுமா 250 வீடு பாதிக்கப்படணுமா அப்படின்றதோட இருக்கும்போது பன்னூர் அவங்க சூஸ் பண்ணாங்க. அவங்க சொல்கிறது திருப்போரூரில் 1000 சொல்கிறீங்கல்ல அந்த டேட்டா தப்பு, பன்னூரில் 250 சொல்கிறீங்கள அந்த டேட்டா தப்புன்றாங்க. இப்போ நீங்கள் பன்னூர் பாதிப்பு இதை விட கம்மி, நீங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சூஸ் பண்ணுறதுல பன்னூர் சொல்லியிருக்கலாமே, ஏன் பரந்தூர் நினைக்கிறீங்க? உங்கள் கணக்குப்படி நான் வரேன், நீங்கள் 4 இடம் சூஸ் பண்ணிருக்கீங்க சார், அதில் வேரியஸ் ஃபேக்டரில் 2 இடம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து படாலமும் திருப்பூரும் கொடுத்தீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் 4 ஏரியா கொடுத்தீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் தான் வேணும்னு மத்திய அரசு கேட்கவே கேட்காது. நீங்கள் கொடுத்துருக்கிறதுல சார் அங்கே 1000 வீடு பாதிக்கப்படுது சார், இங்கே 250 வீடு பாதிக்கப்படுது சார், சரிங்க 250 வீடு பாதிக்கப்படுற இடத்த எடுத்துக்கோங்க, இவ்வளோ தானே சொல்லுவாங்க. சூஸ் பண்ணி தர வேண்டியவங்க யார்? இங்கே இருக்கிற பூகோள அமைப்பு யாருக்கு தெரியும்? இங்கே நீர்நிலைகள் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுதுன்னு யாருக்கு தெரியும்? அது ரிப்போர்ட்டாக யார் கொடுக்கணும் சொல்லுங்கள்? மத்திய அரசாங்கத்திற்கு இதில் கான்ஸ்டிடியூஷன் படி அத்தாரிட்டி கிடையாது. இவ்வளோ ஏன் சார் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் அமைக்கணும். ட்ராக்குங்கிறது உங்களுக்கு இத்தனை மாதிரி 5000 ஏக்கர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கே நீங்கள் லேண்ட் எடுத்து கொடுக்க மாட்டீங்க. அது யார் தடுத்தா அவங்கள? மக்கள் மார்க்கெட் வேல்யூ கொடுத்தா நிலம் கொடுக்குறது தயாராக இருக்காங்க. ட்ராக்குங்கிறது ஒன்றும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் கிடையாது, சின்ன நிலம் தான். அது நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் கொடுக்க போகிறாங்க, ஏன் நீங்கள் எடுத்து கொடுக்கல? இப்போ அந்த மதுரை ட்ராக்கே ஐயோ சார் நாங்களாம் வேணான்னு சொல்லலைன்னு அமைச்சர் சொன்னார்ல, நல்லா எடுத்து கொடுத்துட்டாரான்னு கேளுங்க. இந்த மதுரை ட்ராக் இப்போ இஷ்யூ ஆச்சு தெரியுங்களா? நாங்கள்லாம் வேணாம்லாம் ரிட்டர்னில் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், நீங்கள் ரிட்டர்னில் கொடுக்கல, ஆனால் நிலம் எடுத்து கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? நிலம் எடுத்து கொடுத்ததில் உங்களுக்கு என்ன சிரமம்? அதே போல் தான் இதுலேயும் நிலம் எடுக்கிறதுல எங்களால் தலையிடவே முடியாது. நீங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது யூஷுவல் ப்ரொசீஜர். அவங்க பார்ப்பாங்க எதில் பாதிப்பு கம்மின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கோ, இதில் 250, இதில் 1000, இதில் 700, இதில் இது சரிங்க சார், இதில் 1005, இதில் 1000, இதில் 1000 எடுத்துக்கோங்க, 250 வீடு தான் பாதிக்கப்படுது அதை எடுத்துக்கோங்க, மற்றபடி பூகோள ரீதியாக என்ன இருக்கோ அதை பார்ப்பாங்க நீங்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி. இல்லை, இதில் நிலம் எடுத்து கொடுக்கறது தமிழ்நாட்டுடைய ரெவன்யூ முழுசாக அவங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது ஓகே. ஆனால் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து செய்யும்போது அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அது டைரக்டாக பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது மத்திய அரசுக்கு தான் அந்த ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் சார், பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் given by you சார். நீங்கள் தானே சார் சொல்லணும். கம்பன் கால்வாய் வந்து பல்லர் காலத்தில் கட்டப்பட்ட கால்வாயே, அந்த கால்வாயினால 86 ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் போதுங்கிறது நீங்கள் கொடுக்குற இன்புட்டு. நீங்கள் கொடுக்காம மறைச்சிங்கன்னா நீங்கள் இதில் மத்திய அரசு பக்கம் திருப்புறதுல அர்த்தமே இல்லை வினோத். நான் சொல்கிறது 4 இடம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க. 4 இடத்துல எனக்கு நான் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதே திருப்பூரூர் தான். புரியுதுங்களா? 4 இடமும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணல, நீங்கள் உங்கள் சஜஷனில் சொல்லியிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட் இப்போ என் கையில் இல்லை. நீங்களே பெஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணுறது பரந்தூரை தான். சரிங்களா? இந்த 4ல் நீங்கள் பெஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணுறது பரந்தூர் தான். இப்போ நீங்கள் திருப்போரூரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரிக்கும் பக்கத்தில் இருக்கும், சென்னைக்கும் பக்கத்தில் இருக்குமே.
2 சிட்டிக்குமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அது வந்துருமே. அங்கே இத்தனைக்கும் இங்கே வந்து செம்மண் லேண்டு, பரந்தூர் வந்து செம்மண். பரந்தூர் செம்மண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். செம்மண்ணில் விளைச்சல் அதிகம், விவசாயம் அதிகம், எல்லாமே அதிகம். அங்கே வந்து உவர் பூமி, அங்கே எல்லாம் உப்பளங்கள் தான், எல்லாமே சால்ட்டி லேண்டு. அங்கே கொடுத்துட்டு போகலாமே. நீங்கள் தானேங்க இதெல்லாம் யோசிக்கணும். அதுக்கு தானே மக்கள் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இல்லை சார், தமிழக அரசு இல்லை தவறு செய்துன்னே வச்சுப்போம். தமிழக அரசு தான் தவறு செய்து வச்சுப்போம்லாம் கிடையாது. இல்லை இப்போ மத்திய அரசுடைய பங்குங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. கான்ஸ்டிடியூஷனில் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட் விஷயத்துக்குள்ள மத்திய அரசாங்கத்தால் எப்படி சார் வர முடியும்? நீங்கள் தான் கூட்டாட்சி தத்துவம்னு வாய்கிழியே பேசுகிறீங்க. ஆனால் குவாசி ஃபெடரல் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசினா அதுக்கு வந்து அதை வந்து டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. இவங்க லேண்டு டிசைட் பண்ணுற விஷயத்தில் எப்படி மத்திய அரசாங்கம் தலையிட முடியும்? இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு லேண்டை சஜஸ்ட் பண்ண முடியுமா? அவங்கக்கிட்ட போதுமான ஆவணங்கள் இருந்தாலும் கூட, ஆவணம் இருந்ததுன்னா கூட அவங்களால சஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஏன் வந்து எய்ம்ஸ் வந்து அவ்வளோ நாள் டிலே ஆச்சு? எய்ம்ஸ் அறிவிச்சிட்டாங்க. முதல்ல மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டு தான் இருந்தது. மாநில அரசாங்கம் நல்லா எடுத்து கொடுக்கல. நான் கூட அந்த நேரத்தில் ரெப்ரஸன்டேஷன் அனுப்பிச்சேன். கடலூரில் என்எல்சியில் மிகப்பெரிய லெவலில் கடலூர் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எய்ம்ஸ் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நான் ரெப்ரஸன்டேஷன் அனுப்பிச்சேன். மதுரையை சூஸ் பண்ணது மாநில அரசு. அதை எப்படி மத்திய அரசாங்கம் சொல்ல முடியல? சார் மதுரை வேணாம் சார், பக்கத்தில் நீங்கள் இதில் திண்டுக்கல்லில் வச்சுக்கோங்கன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இவ்வளோ தானே சார் மத்திய அரசாங்கம் சொல்லும். சரி, இப்போது இதில் பரந்தூரில் ஏர்போர்ட் வரதால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது. இந்த போராட்ட குழு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க வராங்க, ரிப்போர்ட் இருக்குன்னு எல்லாமே தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ இல்லை சார், நான் ஆல்ரெடி ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன். இல்லை சார், ஆனால் இப்போ அஸ்வத்தாமன் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு வேறையா இருக்கு, பாஜக நிலைப்பாடு வேறையா இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்க மாநில தலைவர் என்ன சொல்றாரு? ஏர்போர்ட் வருதுங்கிறது வளர்ச்சிக்கானது, எல்லாத்தையும் நீங்க தடுத்து. ஏர்போர்ட் வளர்ச்சிக்கானது இப்போ நான் மட்டும் ஏர்போர்ட் வீழ்ச்சிக்கானது நான் சொல்றேன். அவருக்கு கருத்தில் தான் நானும் நினைக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல சார், அவர் பரந்தூர்ல வர்றதுலயே அவருக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அவர் அந்த எண் மக்களை யாத்திரை நடத்தும் போது கூட அந்த மக்களை போய் சந்திச்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், அவர் அந்த பக்கம் போகும் போராட்ட குழு வந்து என்னை சந்தித்து இருக்கிறார்கள். நீங்க வந்து அங்க 144 போட்டு யாரையுமே அலோவ் பண்ணல. இப்ப விஜய்க்கு மட்டும் தான் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க சார். இதுக்கு முன்னாடி வேல்முருகன்ல இருந்து திருமாவளவன் வந்து எவ்வளவு எல்லாமே தடை மீறி தான் போனாங்க. அதான் தடையை மீறி போயிருக்கிறாங்கல்ல, தடையை மீறி தான் போனாங்க. பாஜகவில் இருக்கிற லோக்கல் நிர்வாகிகளும் அங்கே போய் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே நடந்ததுங்க சார். நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்கேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து பியூர்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் நம்ம டிசைட் பண்ண முடியாது, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது, அவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும். இதை நம்ம உள்ள தலையிட்டோன்னா இது கான்ஸ்டிடியூஷனலாக நமக்கு இல்லாத ஒரு டொமைன். ஓகே, அப்படின்னா டங்ஸ்டனுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ நம்ம பேசிட்டு கூட இன்னைக்கு வந்து உங்களுடைய டங்ஸ்டன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ மாற்றி ஸ்டாண்ட் எடுத்துருக்கு. போராட்ட குழுவை இப்போ டெல்லி கூட்டு போயிருக்கீங்க. புரிஞ்சுக்கோங்க வினோத். டங்ஸ்டன்ல முதல்ல வேணும்னு ஸ்டாண்ட் எடுத்த மாநில அரசு இப்போ வேணான்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அதனால மத்திய அரசாங்கத்தால் அதை செய்ய முடியும். இப்போ பரந்தூரில் வேணாம் அப்படின்னு இவங்க ஸ்டாண்ட் எடுத்தால் மத்திய அரசாங்கத்துக்கு அங்கே ரோலே இல்லையே, யார் தடுக்க முடியும்? இப்போ டங்ஸ்டனில் மாநில அரசு வேணும்னு சொல்லுது, மக்கள் வேணான்னு சொல்கிறாங்க, மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? டெக்னிக்கலாக இடம் விஷயத்தில் இவங்க தான் முடிவு பண்ணணும். தவிரவும் டங்ஸ்டனுங்கிறது வெறும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது இது என்ன சொல்கிறது, ஏலம் விட்டுற மாதிரியான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கனிம வள ஏலம் விடுறாங்கல்ல, கல்குவாரி அமைக்கிறதுக்கோ மணல் குவாரி அமைக்கிறதுக்கோ, அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம். பட் இது அப்படி கிடையாது. ஒரு நலத்திட்டத்தில் ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஏர்போர்ட்டு நாங்கள் தர தயாராக இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு 10 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. 10 மெடிக்கல் காலேஜுக்கு நிலம் தேர்வு பண்ணி கொடுத்தது யார் சொல்லுங்கள்? மாநில அரசு. ஃபண்டு கொடுத்தது மத்திய அரசு. அவ்வளோதான் மத்திய அரசாங்கம் பண்ண முடியும். நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு 10 மருத்துவக் கல்லூரி தரோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் தரோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் தரோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 வழிச்சாலை தரோம். இதே 8 வழிச்சாலையில் கூட நான் என்ன சொன்னேன், அப்போ நான் என்ன சொன்னேன், நிலம் அங்கே தான் வந்தாகணும். 8 வழிச்சாலைக்கு மாற்ற இடமே முடியாது. ஏன்னா அதுதான் சரியான. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடையும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். 8 வழிச்சாலையுடைய தேவையை இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பரந்தூர் அப்படி கிடையாது. பரந்தூருக்கு நீங்கள் மாற்ற இடம் பரிந்துரைக்க முடியும். இங்கே பரந்தூர் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வருதுங்களா ஏர்போர்ட்லேருந்து. ப்ராக்டிக்கலே டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி ரன்வே வந்து தண்ணியில் நிற்கும். நம்ம ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம், இங்கே தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக அங்கே இப்போ ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு,
மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த பொழிச்சலூர் அந்த ஏரியாலாம் இருக்கும்ல, இங்கெல்லாம் 2 மாடி வீடு கட்ட மாட்டாங்க தெரியுங்களா, பர்மிஷனே கிடையாதாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு பறக்கிறது ஒரு காரணம், ரெண்டாவது அங்கே ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அங்கே லேண்டு வேல்யூவே ரொம்ப நாளாக ஏறாமல் இருந்தது. பரந்தூர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே லேண்டு வேல்யூவே ஏறிச்சு. அப்போ இங்கே இனிமேல் ஏர்போர்ட் வராது, அங்கே தான் போக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அவங்களே எந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, பரந்தூர் இது ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம லேண்டெல்லாம் எடுத்துருவாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் அந்த மக்களே இருந்தாங்க. அங்கேருந்து ஏன் தமிழக அரசு இங்கே பரிந்துரைச்சிச்சுன்றதுக்கான டெக்னிக்கல் காரணம் உண்மையிலே எனக்கு தெரியல. உண்மையிலே அங்கே 5000 ஏக்கர் நிலம் இல்லையா, இல்லை 4000 ஏக்கர் இல்லையான்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயத்தில் இன்னொரு என்னன்னா, இது நம்ம பழி போட்டு நகர்ந்துடுறோமா அப்படின்னு ஒரு யோசிக்க. பழி போட்டு நீங்கள் தான் நகர்றீங்க. மாநில அரசு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணவங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தப்பு பண்ணவங்க திருந்த முடியும். நீங்க என்ன பண்றீங்க, தப்பு 2 பேருக்கும் ஈக்குவலான எப்படி சார் ஈக்குவல் பவர் இருக்கும்? எப்படி சார் நான் என்ன கேட்கிறேன், ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சார் 10,000 கோடி ரூபா பட்ஜெட் 5,000 கோடி நீங்க கொடுங்க நான் கேட்டா எங்க மேல நீங்க தப்பு சொல்லலாம். உங்களுக்கும் நல்லா தெரியும் லேண்டுங்கிறது இல்லை என்ன சொல்றது 100% மாநில அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. இதுல பழி போட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன பிரதர் இருக்கு? நீங்க சார் இதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பூரூர் கொடுங்க சார். திருப்பூரூர் பெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். திருப்பூரூர் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஈசிஆரில் இருக்குது, ஓஎம்ஆரில் இருக்குது, பாண்டிச்சேரிக்கும் அக்சஸ் இருக்குது, தமிழ்நாட்டு சென்னைக்கும் அக்சஸ் இருக்குது. 2 சிட்டிக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அது இருக்கும். கொடுங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல பன்னூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சூஸ் பண்ணிச்சு இல்லை, எய்தர் 6 அது கொடுங்க. பரந்தூரே வேணும்னு நாங்கள் எங்கே சார் கேட்குறோம்? சார் பரந்தூரை சூஸ் பண்ணி கொடுத்ததே நீங்கள் சார். சரி சார், சூஸ் பண்ணி கொடுத்துட்டாலும் கூட இப்போ அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்களே சொல்கிறார். அப்படிங்கிற போது இப்போ அதுலேருந்து மாற்று திட்டத்துக்கோ அந்த திட்டத்தை மாற்றலாம்ங்கிறதுக்கோ உங்ககிட்ட ஏதாவது ப்ரப்போசல் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன்னா அந்த மக்கள் 900 நாளாக போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கான ப்ரப்போசலை நான் ஆல்ரெடி அமைச்சர்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். அமைச்சர் சொல்கிறது என்னென்னா, இது நம்ம டொமைன் இல்லைங்களேங்கிறாங்க. எங்களுக்கு இதில் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையே. ஒரு மாநில அரசு நிலம் தேர்வு செய்து கொடுப்பதோ இல்லை நிலம் எடுத்து கொடுப்பதோ முழுமையாக மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வர்ற விஷயம் as per கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி. சார் ஒரு கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது சார். அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க சார். நாங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோங்கிறீங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு நிர்வாக ரீதியாக ஜூரிஸ்டிக்ஷன் ரீதியாக சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் பண்ணுங்கன்றீங்க. சம்மந்தம் இருக்கிறவங்க போய் ஏன் சார் கேட்க மாட்டீங்க? சார் மக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுது, 86 ஏரி குளங்கள் அங்கே பாதிக்கப்படுது தெரியுது, இப்போ சோழர் கால கோவில் இருக்குது தெரியுது, அங்கே செழிப்பான விவசாய நிலம் தெரியுது, மாற்றிடம் இருக்கிறது தெரியுது, மாற்றிடம் உப்பு மண் தெரியுது, அங்கே வீடுகள் குறைவு தெரியுது, அங்கே அரசாங்க நிலம் குறைவு. இங்கே 26.7% நீர்நிலை பரந்தூரில். மற்ற ப்ரப்போஸ் பண்ண 4 இடத்துல நீர்நிலை இல்லை. இந்த 4 இடத்த விடுங்க சார், 5வது இடத்த ப்ரப்போஸ் பண்ணுங்கள் சார். முழுசாக உங்ககிட்ட அதிகாரம் வச்சுக்கிட்டு சார் நீங்கள் மத்திய அரசு எப்படி மத்திய அரசாங்கம் வருவதில்லை? இப்போது திருவண்ணாமலைக்கு ட்ராக்கு கொண்டு வரணும்னு உறுதியாக நினைக்கிறேன், முடியல. ஏன்னா நீங்கள் நிலம் கொடுக்க மாட்டீங்க. இவ்வளோ ஏன் சார் கடலூர் டு பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, 6 முறை மத்திய அமைச்சரை பார்த்து சேங்ஷன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் அலைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ நான் இப்போ 4 நாளுக்கு முன்பு டெல்லி போனப்போ கூட அமைச்சர்கிட்ட உட்காந்து அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட லேண்ட் அலைன்மெண்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்து கேட்டு வந்திருக்கேன். இப்போ கவர்னரை போய் மீட் பண்ண போகிறேன், பாண்டிச்சேரி கவர்னர் இல்லை பாண்டிச்சேரி முதலமைச்சரை சந்தித்து இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. ஆனால் பாண்டிச்சேரி அரசு மனசு வைக்காமல் அதை ட்ராக்கை நம்மளால் கொண்டு வர முடியுமா? முடியாது சார். இதுதானே சார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இதுவே அதானே, செப்பரேஷன் ஆஃப் பவருங்கிறதே அதானே. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, மத்திய அரசாங்கம் ஒரு உயர் அதிகாரி, இவங்க எங்களுக்கு கீழே வேலை செய்கிற சூப்பரண்டன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது ஒரு அரசு, அது ஒரு அரசு. ஸோ நீங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நீங்கள் அதில் தலையிட விரும்பலைன்னு சொல்கிறீங்க. தலையிட முடியாதுங்கிறேன். இப்போ ஒருவேளை நான் அமைச்சர்கிட்ட பேசின மாதிரி நான் என்ன சொன்னேன், நீங்கள் மாற்று இடம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறேன்னு வைங்களேன். அந்த லெட்டரை கேட்கவும் செய்யலாம், கேட்காமும் போகலாம் சார். அந்த 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 சஜஷனுக்கு லீகலாக எந்த அத்தாரிட்டி இருக்குது சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி சார், நீங்கள் லீகலாக பேசுகிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லீகலாக ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தில் அமைச்சர் எப்படி தலையிடுவாங்க? எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறாங்க, மாநில அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு சார்? மாநில அரசாங்கத்துக்கு எதிராக தான் நம்ம குரல் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் தப்பு பண்ணவன் இருக்கா சார்? ஆனால் இல்லை சார், ஆனால் மாநில அரசுக்கு எதிராக பாஜக குரல் கொடுத்துருக்காது வரைக்கும். பரந்தூர் இந்த ப்ராஜெக்ட் கைவிடுங்க உங்க மாநிலத்தில் சொல்லியிருக்கிறாரா இல்லை மத்திய தலைமை சொல்லியிருக்கா? யாருமே சொல்லியே. பரந்தூர் வேணான்னு பாஜகலேருந்து அஸ்வத்தாமன் சொல்றார். பாஜக சொல்லிச்சா இன்னைக்கு வரைக்கும்? இல்லை மத்திய பாஜக சொல்லிச்சா? அஸ்வத்தாமன் சொல்றது பாஜகவுடைய வார்த்தை தான்.
நான் ஸ்போக்ஸ் உங்க மாநிலத்தில் அப்படி சொல்லி அவருமே ஏர்போர்ட்ன்றது ஒரு வளர்ச்சி, அது வேணான்னு சொல்லாதீங்கன்றது அவருடைய ஸ்டாண்டை ஒழிய இந்த விஷயம் அவருடைய ஸ்டாண்டு கிடையாது. இங்கே நீங்கள் விவசாய நிலத்தை அழிச்சு தான் கொண்டு வரணும்னு அவர் சொல்லலை. இது மாநில அரசாங்கம் முடிவு செய்த விஷயம், மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்கன்னு தான் அவரும் சொல்கிறார். என்னுடைய ஸ்டாண்டும் அவருடைய ஸ்டாண்டும் கான்ட்ரவர்சி கிடையாது சார். அவர் ஒரு எக்ஸ்டென்ட் சொல்கிறார், அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நான் சொல்கிறேன். பட் இதில் கான்ட்ரவர்சி எங்கேயுமே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, இதை முடிவு பண்ணது மாநில அரசு, மத்திய அரசாங்கத்தை ஏன் இழுக்கிறீங்க, இவ்வளோதான் கேள்வி. மத்திய அரசாங்கத்தை ஏன் இழுக்கிறீங்க, அதான் என்னுடைய கேள்வி. மாநில அரசாங்கம் இப்போ நீங்கள் கேட்டதுன்னா நியாயமான ஒரு கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறது. சார் பிஜேபி களத்தில் இறங்கி போராடுங்க, களத்தில் இறங்கியிருக்கோம், அது உங்களுக்கு போதுமானதாக தோணலை, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் உங்கள் அலிகேஷனை. ஆனால் இதில் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க, இது எங்களுக்கு ரோலே இல்லை. இதில் உங்கள் முன்னாள் தலைவர் தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க, எங்கள் விவசாய நிலம், விளைநிலம், நீர்நிலை இருக்க தான் செய்யும், அதை தாண்டி தான் நம்ம திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒருத்தவங்களுடைய பேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு டீகோட் பண்ண சொல்லியோ இல்லை இன்டர்பிரிட்டேஷன் பண்ண சொல்லியோ கேட்டிங்கன்னா அது சரியானதாக இருக்காது. எங்கள் ஸ்டாண்டை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சொல்கிறதும் பிஜேபியோட வார்த்தை தான், அதை தெரிந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் எங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை. பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதுதான் என்னோட ஸ்டாண்ட். இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி திருப்பி, ஆனால் விமான நிலையம் வேணும். நீங்கள் விமான நிலையம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா விமான நிலையம் ஏன் ஸ்டாண்டும் அதான் சார், விமான நிலையம் வேணும், பரந்தூரில் வேணுமாங்கிறது. பரந்தூரில் வேணாம். இதில் என்ன, நான் ஏன் திருப்பி உங்களை கேட்குறேன்னா, இப்போது என்எல்சி விவகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பரந்தூரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அஸ்வத்தாமன் அவர்களுடைய விஷயம் வேறையாக இருக்குது, பாஜகவோட விஷயம் வேறையாக இருக்குது, அவங்களுடைய ஸ்டாண்டு வேறையாக இருக்குது, அந்த தலைவர்களுடைய ஸ்டாண்டு வேறையாக இருக்குது. இதுக்கு என்ன இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு, இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அமைதியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சம் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறாரு. இதை மக்கள் சந்தேகிப்பாங்க இல்லையா? வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு இதில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். சார், நீங்க மௌன சாட்சியா பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை, மௌன சாட்சி இல்லை பிரதர், எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. நாங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஏர்போர்ட் வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை சார், இப்போ நீங்க அது ஒன்றும் செய்றீங்கன்னு ஓகே, இல்லை என்னன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறது ஒன்று. ஒரு நீங்களே ஒரு கட்சியா இப்போ நீங்களே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அங்கே ஏர்போர்ட் கட்டினா கூட அங்கே வந்து சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அந்த ரன்வே பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கும். ரெண்டாவது, இப்போ சவுத் கொரியாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட 260 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு பறவை போய் வந்து ஹிட் பண்ணுது. இந்த ஃப்ளைட் அண்ட் பேர்டு என்கவுண்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதால பரந்தூர் அந்த பேரே ஏன் வந்துச்சுன்னா, பறவைகள் கடந்து செல்லும் ஊர் பரந்தூர்னு. பக்கத்தில் வேடந்தாங்கல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது நமக்கு வந்து அது கட்டினா கூட அதில் வந்து நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரியும் போது நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படி சார் சரியாக இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மத்திய அரசாங்கமாக நாங்கள் வந்து நம்ம நாட்டில் இத்தனை ஏர்போர்ட்டை கட்டி ஆகணும், ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லி புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்தாகணும், வந்தே பாரத் ட்ரெயின். இப்போ பாருங்கள், எல்லா ட்ரெயினும் வந்தே பாரத் குவாலிட்டியில் மாறிட்டு இருக்கு, எல்லா ட்ரெயினும் வந்தே பாரத்தாக மாறிட்டு இருக்கு. ரயில்வேஸுடைய குவாலிட்டிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நீங்கள் இப்போ 2012 நான் வந்தே பாரத் ஃபோட்டோ உங்கள்கிட்ட காட்டுறதுனா இது எந்த ஃபாரின் ட்ரெயின்னு கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அந்த ட்ரெயினில் நீங்களும் நானும் போயிட்டுருக்கோம். வளர்ச்சி என்பதோ இல்லை மெடிக்கல் சீட்டை வந்து இப்போ நம்ம 30,000 1 லட்சமாக அதிகரித்ததோ இல்லை மெடிக்கல் காலேஜ் எத்தனை கொடுத்ததோ, இது எல்லாமே எங்களுடைய தொலைநோக்கு பார்வை ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி நம்ம வந்து நாடு வல்லரசாகணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அரசு, மத்திய அரசு ஒரு ஏர்போர்ட்டு வேணான்னு சொல்ல முடியாது, அது வேணும்னு தான் சொல்லணும். ஆனால் மாநில அரசாங்கத்துடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு அரசு தலையிட முடியுமானா முடியாது. ஏன்னா அது மற்ற ஸ்டேட்லேயும் பெரிய பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கொஞ்சம் நான் சொல்கிறத நுணுக்கமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஸ்டேட்லேயே அந்த ஸ்டாண்ட் அது பாதிக்கும். ஆனால் இங்கே ஏர்போர்ட் வேணுமா அப்படின்னு கேட்டால் 100% வேணும் தான் மத்திய அரசாங்கம் சொல்லும். ஆனால் இட பிரச்சனையில் அதால் தலையிட முடியுமான்னு சொன்னால் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத விஷயத்தில் தலையிட முடியாது. நீங்கள் நியாயமாக தர்க்க ரீதியாக நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயமான கேள்வி. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படியோ ஜூரிஸ்டிக்ஷன் படியோ மத்திய அரசாங்கம் இதில் தலையிட முடியுமான்னா முடியாது. நியாயமாக தர்க்க ரீதியாக இல்லை இது அரசியல் ரீதியாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இது எல்லாமே 100% கரெக்டு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனை தாண்டி ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி நீங்கள் ஓவர்லேப் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் போய் ஆக்கிரமித்து உட்கார்ற பழக்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு கிடையாது. அது கொள்கை முடியும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது இப்போ சொல்லலை, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நீங்கள் பேட்டி கேட்குறதுக்காக நான் சொல்லலை.
இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் முயற்சி பண்ணி இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாநில அரசு மட்டும்தான் முடிவு பண்ணணும். இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை சார், எந்த பிரச்சனைனாலும் மாநில அரசு தான் சார். நிலம் எடுப்பு அப்படின்னா நான் அதுக்கு தான் திருவண்ணாமலை உதாரணமாக காட்டினேன். நான் என்ன கேட்டேன், திருவண்ணாமலையில் ஏர்போர்ட் வேணும், அவ்வளோதான். ஏன் அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன ஏர்போர்ட் கொண்டு வருது, நாங்கள் நிலம் கொடுத்தா தான் நீ ஏர்போர்ட் கட்ட முடியும். இவ்வளோ தான் சார் விஷயம். நீங்கள் நிலம் கொடுத்தா தான் நாங்கள் ஏர்போர்ட் கட்ட முடியும். நிலம் நல்ல நிலமாக நீங்கள் கொடுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சார், பறவைகள் பறக்குது, நீங்கள் 4 சொல்கிறீங்க, நான் 4 சொல்கிறேன். எனக்கு அதில் இருக்கிற உண்மை புரியுது. நீர்நிலைகள் அங்கே பாதிக்கப்படுது, அங்கே ஏர்போர்ட் வந்தால் அது சென்சிபிளாக இருக்காதுன்னு நானும் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இது நீங்களும் நானும் பேச வேண்டியது மாநில அரசாங்கத்தை எடுத்து தானே. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏன் இதில் மத்திய அரசாங்கத்தை கொண்டு வரீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. மக்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் ஏன் திருப்புறீங்க? மக்கள் இதில் தெளிவாக இருக்காங்க. நிலையெடுப்பை பொறுத்தவரை மாநில அரசாங்கத்தினுடைய டொமைன் தாங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதில் மத்திய அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுலேயும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இல்லை சார், ஆனால் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அனுமதி ஆகட்டும், அதுக்கு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னா அது 50% இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு இருக்குல்ல சார். உங்களுக்கு கேள்வி வைக்காம யார் சார் கேள்வி வைக்கிறது? எப்படி சார், நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறம் எங்களை கேள்வி சார், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இல்லையா சார்? 20,000 கோடி சார், ஏர்போர்ட்டே எங்களுக்கு பாதி இன்வெஸ்ட்மெண்ட். நான் தான் சொல்கிறேன், ஏர்போர்ட்டே எங்களுக்கு தான் சார். ஆனால் நிலம் உங்களுதாச்சே. நிலம் நீங்கள் தானே கொடுத்தாகணும். இப்போ ட்ராக் நாங்கள் தான் போடுறோம், நிலம் எடுத்து கொடுக்குறது யார் சார்? திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை ட்ராக்கு சார் சேங்ஷன் ஆகிடுச்சு, உங்கள் வீடு அடிப்படுது, நீங்கள் யாரை கேட்பீங்க? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார். ட்ராக் நீங்கள் தானே சார் போடுறீங்க, ரயில்வேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்னு கேட்பீங்களா? இல்லை கேஸ் வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக போடுவீங்களா? ஃபைட்டு நீங்கள் மாநில அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பண்ணுவீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டு காட்டுது சார், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இடத்த லொக்கேட் பண்ணுது சார். நாங்கள் ஏர்போர்ட் தான் சார் கட்டணும்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியே மீனம்பாக்கத்தை வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார், நாங்கள் கட்டிட்டு போகிறோம். அவ்வளோதானே விஷயம். இதில் ஒருவேளை நம்ம வந்து வாக்கு அரசியலுக்காக நம்ம தயங்கி பின்னாடி நிற்கிறோமோ? இதில் என்ன வாக்கு அரசியல் இருக்குது? ஒருவேளை இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலோ இல்லை ஆன்மீக தலமோ இருந்திருந்தா, நீ கட்டுறா பார்ப்போம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாம் வேட்டை கட்டி இறங்கிருப்பீங்க. உங்கள் தகவல் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறதால அப்படி இல்லை அப்படிங்கிறதால நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்களா? இல்லை, கோயில் இருக்குது. யார் சொன்னா இல்லைங்க? அங்கே பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது, சோழர் கால கோயில் இருக்குது, ஏகனாபுரத்தில் இருக்குது. அதெல்லாம் இல்லை. இது நீங்கள் சொல்கிற லாஜிக்கெலாம் லாஜிக் இல்லை. முதல்ல நாங்கள் வந்து நீங்கள் இன்னும் போராடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் நாங்கள் குரல் கொடுக்க வேலைன்னு சொன்னேன். நான் குரல் கொடுத்துருக்கேன், நான் களத்தில் இருந்திருக்கேன். ஏன்னா வள்ளலாருடைய அந்த பெருவெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு மியூசியம் கட்டணும்னு சொன்னபோது அதற்கு எதிராக நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் தான் கேஸ் போட்டு எங்களுடைய ஆன்மீக பிரிவிலேருந்து தான் கேஸ் போட்டு இப்போ வந்து வாங்கியிருக்கோம். ஆமாம், அதுக்கு கேஸ் போட்டிங்க, இது பண்ணீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஆன்மீக சம்மந்தமாக எதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் போய் இறங்குவோம். இது விவசாயிகள் தானே. இப்போ இருவேல்பட்டு மேட்டரில் ஆன்மீக சம்மந்தமாக என்ன இருக்குது? எதுக்கு நான் இங்கே இருந்து போராடிட்டு சார்? நீங்கள் எங்கள் கதைக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதிடாதீங்க. இது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டதுக்கு தான். சரி சார், அப்போ நான் செகண்ட் நாங்கள் மக்கள் இப்போ என்எல்சி பிரச்சனையில் ஆன்மீகம் என்ன வந்தது? என்எல்சியில் அதான் நான் சொல்கிறேன், என்எல்சியில் உங்கள் நிலைப்பாடு வேறு, பாஜக நிலைப்பாடு. அப்படிலாம் இல்லை சார், என் நிலைப்பாடு தான் சார் என் கட்சியோட நிலைப்பாடும். என் நிலைப்பாடே கட்சியோட நிலைப்பாடு தான் சார். அப்போ இல்லை சார், அப்போ அங்கே வந்து என்எல்சியில் வந்து நிலம் கொடுத்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ஓகேவா? நிலம் கொடுத்துட்டு அங்கே பொல்யூஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இது எல்லாத்துக்கும் என்எல்சி நிர்வாகத்துக்கிட்ட ஃபைட் பண்ணது பாஜக ஃபைட் பண்ணிச்சா இல்லை அஸ்வத்தாமா ஃபைட் பண்ணா? பாஜக ஃபைட் பண்ணதானே அர்த்தம். இல்லை சார், நான் ஒட்டுமொத்தமாக நான் பாஜக நிலைப்பாடு நான் கேட்குறேன். இப்போ அன்புமணி அவர்கள் பாமக தலைவராக இருந்து அங்கே போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார், ஓகேவா? அந்த மாதிரி அண்ணாமலை வந்து போராட்டம் பண்ணாரு அங்க. சார் நான் என்ன கேட்குறேன், எல்லா இடத்துக்கும் எப்படி சார் அண்ணாமலை அவரால் வர முடியும்? சார் அவர் தான் சார் பாஜக சார் கட்சியில் இப்போ எங்களெல்லாம் எதுக்கு போட்டுருக்குறாங்க? எல்லா இடத்துக்கும் ஒருத்தரால் போக முடியாது சார். அதுக்கு தான் சார் நாங்களும் மாநில பொறுப்பில் இருக்கோம். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட தானே சார் நாங்களும் போகிறோம். இதில் நான் என்னன்னா ஒரு வட மாவட்டத்தை சேர்ந்தவராக உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு பர்சனலான ஒரு டச் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, பாஜக நிலைப்பாடு வேறையா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, அதுக்கு பதில் வந்து இல்லை. ஏன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், டங்ஸ்டன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் உங்கள் மாநில தலைவர் வந்து தென் மாவட்டம் அப்படின்னாலும் கொங்குல ஏதாவது ஒன்றுனாலும் முன்னாடி வந்து நின்று இது பண்ணுறார். பட் ஆனால் வட மாவட்டம் அப்படின்னு புறக்கணிக்கப்படுதா? இதே தான் அன்புமணி அவர்களும் சொல்கிறாரு. முதலமைச்சர் சொல்கிறா நான் டெல்டாக்காரன்னு, வட மாவட்டம்னா உங்களுக்கு வந்து இலக்காரமாக இருக்கா, கடலூர் ஆகட்டும் இதாகட்டும் அப்படின்னு. இருவேல்பட்டு போலீஸ் தாக்குதலுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறார். அது உங்கள் நிர்வாகி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதால? இல்லை, நிர்வாகி மேலே எஃப்ஐஆர் போட்டது 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நடந்தது மக்கள் மீதான தாக்குதல், அதுக்கு தான் அவர் குரல் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னால் இப்போ நினைவுபடுத்தி என்னால் சொல்ல முடியல. வட மாவட்ட பிரச்சனைகள், பல பிரச்சனைகளுக்கு ஏன் இதே ஃபெஞ்சால் புயலில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று நேரடியாக லண்டன்லேருந்து வந்து ஒரு நாள் கூட தூங்காமல் ஓடி வந்து பார்த்தார். மேல் பாதையில் எதுவும் பேசினாரா?
மேல் பாதியில் எதுவும் மேல் பாதியில் நான் பேசினேன் பிரதர். என்ன சரி விடுங்க சார். புரியல. நீங்க என்ன கேக்குறீங்க சார்? வட மாவட்டத்துக்கு வந்தாரா சார்? லண்டன்ல இருந்து வந்து ஒரு டைம் வரும்போது நமக்கு வந்து அந்த தூக்கம் கெடும். வந்தவங்க ஒரு 12 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்பாங்க சார். லாங் ட்ராவல் வந்து இப்போ அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போகும்போது உங்களுக்கு அந்த 20 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும் சார். அப்போ வந்து லேங்கிங் ஏற்படும். அங்கே இருக்கிற டைம் வேறு, இங்கே இருக்கிற டைம் வேறு. வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு நாள் தூங்கி தான் ஆகணும். அதை கூட தூங்காமல் ஃபெஞ்சால் புயல் வந்து பார்த்தாரு. விழுப்புரம் மாவட்டம் வந்தார், கடலூர் மாவட்டம் வந்தார். ஒரே நாளில் 3 மாவட்டத்தை டச் பண்ணிட்டு தானே போனார். அதை நான் சொன்னால் சார் மேல் பாதிக்கு வந்தாருன்னா இது மேல் பாதி நான் போனேனே. அப்படி தானே சார் பண்ண முடியும். அதுதான் சார் ஒரு கட்சி. அதனால தான் சார் இத்தனை மாநில நிர்வாகிகள் இருக்கும். எல்லா இடத்துக்கும் எப்படி ஒருத்தர் அவர் மாநில தலைவர் எல்லா இடத்துக்கும் எப்படி போக முடியும்? ஓகே. இதில் இருக்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் இந்த கோயில் சம்பந்தமாக சொன்னதை தாண்டி இதில் வந்து டெல்லியிலேருந்து திருவனந்தபுரம் வரை கிட்டத்தட்ட ஒரு 8 ஏர்போர்ட் வந்து யாருக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியும். அதானி நிறுவனம் தான் வந்து அது எல்லாமே லீஸுக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க. டெல்லி ஏர்போர்ட்லேருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரை கிட்டத்தட்ட ஒரு 8 மேற்பட்ட மெயின்டெனன்ஸ் லீஸ் எல்லாமே வந்து அதானி நிறுவனத்துக்கு தான் போயிருக்கு. ஸோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்தாலும் கூட அந்த ப்ராஜெக்டும் அவங்ககிட்ட தான் போகும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதனால மத்திய அரசு இதை அப்படியே வேடிக்கை பார்க்குதா? ஒருவேளை பரந்தூரில் ஏர்போர்ட் வராமல் மீனம்பாக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருது, அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வேறு யாருக்கும் போகுன்ற வாய்ப்பு இருக்கா? இல்லை கேட்குறேன். ஒருவேளை இப்படி தான் கான்ட்ராக்ட் வரும்னு நீங்கள் சொல்கிறது கான்செப்ட் உண்மையாக இருந்தால், இஃப் கண்டிஷன் போட்டு மீனம்பாக்கத்தில் வந்தால் வேறு யார்ட்டா போக போதா? திருப்பூரில் வந்தால் வேறு யார்ட்டா போக போதா? பன்னூரில் வந்தால் வேறு யார்ட்டா போக போதா? படவத்தில் வந்தால் வேறு யார்ட்டா போக போதா? என்ன சார் லாஜிக்கு? நான் கேட்குறது இந்த மேட்டருக்கு தீர்வு வேணும். தீர்வு வேணும்னா தப்பு பண்ணுறவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து கை காட்டணும். அப்பதான் தப்பு பண்றாங்க சார். அவங்க உங்களை கை காட்டுறாங்க சார். மத்திய அரசு தான் செய்யுது. இப்போ திமுகவுடைய சார் உங்களுக்கு எங்க சார் போகுது? திமுகவுடைய செய்தி அவங்க எங்களை கை காட்டுறாங்க. திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பிரசன்னா சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், இதை வந்து சார் மத்திய அரசு தான் செய்யுதுன்னு சொல்றாரு அவர். பிரசன்னா சொல்லட்டும் இல்லை வேற யாராவது சொல்லட்டும், அவங்க வந்து இங்கே சொத்து வரி உயர்வுக்கு கூட மத்திய அரசு தான் காரணம் காட்டினாங்க. டைரெக்டாக மாநில அரசாங்கம் உங்கள் வீட்டுக்கு ஒரு வரி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேற ஒரு வரி போடும்போது கூட மத்திய அரசாங்கத்தை தான் சொன்னாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்கள் வெறும் நிலம் எடுத்து கொடுக்குறோம், அவ்வளோதான் எங்கள் வேலை. நிலத்தை தாங்க இப்போ ப்ராப்பராக எடுத்து கொடுங்கன்றாங்க. நாங்கள் வெறும் நிலம் எடுத்து கொடுக்குறோம், அது மட்டும் தான் எங்கள் வேலையை தவிர இப்போ வேற எந்த ஒர்க்கும் எங்களுக்கு. பரந்தூர் மக்களுக்கு, ஏகனாபுரம் மக்களுக்கு 900 நாள் போராடுறதுக்கு என்ன சார் காரணம்? நிலம் எடுக்கிறது தானே அவங்க பிரச்சனை, ஏர்போர்ட் வர்றது அவங்க பிரச்சனையா? ரெண்டும் பிரச்சனை தான் சார். ஏர்போர்ட் எடுக்கிறது தான் சார் நிலம் எடுக்கிறாங்க. ஏர்போர்ட் வரது நிலம் எடுக்கிறது தான் சார் பிரச்சனை. அங்கே நீங்கள் ஏர்போர்ட் கட்டினா அவங்களுக்கு என்ன, இல்லை நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி கட்டினா அவங்களுக்கு என்ன? ஏன் நிலத்தை ஏன் எடுக்கிற? இதான் அவங்களுடைய கோரிக்கை. கரெக்டா? ஆமாம். இப்போ பிரச்சனை நிலம் எடுக்கிறது தானே. அப்போ பிரச்சனை பேசுறது எப்படி அறிவுபூர்வமானதாக இருக்கும்? இது அறிவுக்கு ஒவ்வாத விஷயம் தானே. நிலம் எடுக்கிறதா என் பிரச்சனை, நிலம் எடுக்கிறதா சார் எங்கள் கண்ட்ரோல்னா, நிலம் எடுக்கிறது தான் மக்களுக்கு பிரச்சனை. ஏர்போர்ட் கட்டுறதுல என்ன மக்களுக்கு பிரச்சனை? சென்னை மக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு போராடினாங்களா? நிலம் எடுக்கிறதோடு எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்றீங்க. நிலம் எடுக்கிறது தான் பிரச்சனைன்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ஏன் இதில் இவ்வளோ கோவப்படுறேன்னா, சார் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டீங்க. சார் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் கொடுக்குற ஃபண்டில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க, ஈவே ராமசாமி பேரை வைக்கிறீங்க. ஸ்மார்ட் சிட்டியில் நாங்கள் தான் ஃபண்டு கொடுக்குறோம். நீங்கள் 4000 கோடி எங்கே தூக்கி போட்டிங்கன்னு தெரில. ஆனால் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தை தான் நீ குறை சொல்கிறீங்க, எங்ககிட்ட காசையும் வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதும் புதுசு இல்லை. அது மக்கள் எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு மக்களும் இப்போ எல்லாம் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை, அவங்க விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. ஏன் பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனைக்கு தீர்வு வேணும் சார். தீர்வு வேணும்னா குற்றம் செஞ்சவனே எல்லாரும் கை காட்டணும் சார். நீங்களும் கை காட்டணும், நானும் கை காட்டணும், அவரும் கை காட்டணும். அப்போ தான் குற்றம் செஞ்சவங்க வேறு வழி இல்லை, நம்மளை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, நம்ம மாற்றலான்னு இடத்த மாற்றுவாங்க. நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, சார் நீங்கள் நேக்கா மத்திய அரசாங்கத்தை மேலே குற்றத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிக்கோங்க சார்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே திராவிட மாடல் அரசுக்கு சொல்லியா தரணும்? இல்லை சார், அவங்களையும் நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தான். பட் ஆனால் நான் கேட்கறதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க சார். நீங்களும் என்ன மாதிரியே சொல்றீங்க. நான் போய் பெட்டிஷன் கொடுத்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்களும் ஆமா சரி தப்பு தான் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நான் சொல்லலாம் சார், நீங்க சொன்னா என்ன? நீங்க எப்பயும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நாங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷனு, கான்ஸ்டிடியூஷனு, நீங்க தான் கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒத்த காலம் நின்று கத்துனீங்க சார். அவர் ஒரு குஜராத் முதலமைச்சராக இருந்து இப்போ பிஎம் ஆயிருக்காரு சார். அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பாலிசியாக வச்சுருக்காரு சார். மாநில அரசாங்கத்தோட நிர்வாகத்தில், மாநில அரசாங்கத்தோட ஜூரிஸ்டிக்ஷனில் தலையிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார் மினிஸ்டர்ஸுக்கு. இதுக்கு மேலே எப்படி சார் நான் ஓப்பனாக சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் அரசியல் போராட்டம்லாம் இங்கே போராட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு மாநிலத்தில் 356 போட்டாரா நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம்? அது வந்து அவருடைய பாலிசி.
ஒரு மாநிலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டு வந்தவர். அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தலையிடக்கூடாதுன்றது அவருடைய பாலிசி. சார் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீ கட்சியாக போய் திரட்டி போராடுங்கிறாரு சார். புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள். ஜூரிஸ்டிக்ஷன்றது இதுதான். இப்போ ஒருவேளை மத்திய அரசாங்கம் ஒரு லெட்டர் போடுது, நீங்கள் நடத்த மாற்றி பரிந்துரை பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குமான முழு உரிமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. பட் குறைஞ்சபட்சம் அதையாவது பண்ணலாம்ல சார், மாற்றுங்கன்னா. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பதில் சொல்ல நான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்கிறது மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்கிற பதில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிக்கிறாங்க. பேன் இந்தியா இத்தனை வருஷத்துல 11-12 வருஷத்துல எல்லா ஸ்கீமுக்கும் இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அதுதான் சார், யூ காண்ட் ஆர்டர். நீங்க லேண்ட் விஷயத்துல அவங்க சொல்ற ஸ்டாண்ட் என்ன தெரியுங்களா? லேண்டுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நாங்கள் தரோம், காசு பிரச்சனையா இருந்தா. ஆனா எந்த தருணத்திலையும் மாநில அரசாங்கத்துறை அதிகாரத்தை நான் தலையிட மாட்டோம், இவ்வளவுதான். இப்போ என்எல்சியில் என்னாச்சு? என்எல்சியில் 25 லட்சம் ரூபாய் நான் கேட்குறேன். என்னுடைய கோரிக்கை என்ன? ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடு. கத்தாழை கருவெட்டி இங்கே புதுசாக நிலநடுப்பு நடத்துகிறாங்கல்ல, நீங்கள் அந்த பச்சை வயலில் போய் இறங்கிச்சு பாருங்கள். ஜேசிபி 6 மாதத்துக்கு முன்னாடி இறங்கிச்சு, நான் தான் போய் தடுத்ததுனால அது நியூஸ் ஆகலை, இறங்கின உடனே நியூஸ் ஆகிடுச்சு. அந்த இறங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் டெல்லியில் போய் மினிஸ்டரை பார்த்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? கலெக்டர் 25 லட்சம் 50 லட்சம் வரட்டும் நான் கொடுக்குறேன்ற முடிவு பண்ண வேண்டியது கலெக்டரேட். புரியுதுங்களா? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, 50 லட்சம் வரட்டும், கலெக்டரேட்டை 50 லட்சம் கோட் பண்ணிட்டோம், நான் கொடுக்க சொல்கிறேன். நமக்கு கீழே இருக்கிற இண்டஸ்ட்ரி என்எல்சி நான் கொடுக்க சொல்கிறேன். ஆனால் இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ங்கிறது பியூரா ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் போய் நம்ம எப்படி மூக்க நுழைக்கிறது? இதுதான் கேள்வி. இப்போ எதுக்கு இது இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிரச்சனை இங்கே இருக்குது. நீங்கள் குறைந்தபட்சம் குற்றவாளியை கார்னர் பண்ணிங்கன்னா தான் அவங்க அட்லீஸ்ட் இந்த மாற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பரந்தூர் மேலே அக்கறை இருக்குது, உங்களைனா விஜய்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு உண்மையிலே என்ன இருக்குது? நீங்கள் ட்ராமா பண்ணல, அரசியல் ட்ராமா பண்ணல. உங்களுக்கு எவனோ ஒருத்தன் சொன்னால், ஒரு வியூக வடிவமைப்பாளர், நீங்கள் போய் பரந்தூரில் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், அடுத்து வேங்கவேல் போங்கன்னு சொன்னான்றதுக்காக நீங்கள் போகல. உண்மையிலேயே எங்கள் மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்னர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் தான் பண்ணணும். அப்போ தான் இதில் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களே ஒரு லூப் கொடுத்துட்டு அவங்களே திராவிட மாடல் அரசுக்கே நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் ரசம் ஒதுக்கலனாலும் அவங்க மத்திய அரசு தான் சொல்லுவாங்க, காசு மட்டும் வாங்கிப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நான் மத்திய அரசையும் சேர்த்து குறை சொல்கிறேன்னா இதில் எங்கே எங்களுக்கு ரோல் இருக்குது? நீங்கள் குறை சொல்கிறீங்க. அவங்க நேக்கா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பிரசன்னா சொன்னாருன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி எங்கள் பக்கம் திருப்பிட்டு அவங்க மாட்டே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் இதுக்கு உங்களுக்கு இதில் தீர்வு வேணும்னு சொன்னால் குற்றவாளியை கார்னர் பண்ணுங்கள், அப்போ தான் தீர்வு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசு குறை சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணலை, நான் அதுக்கு புதுசாக பதட்டப்பட போகிறதும் இல்லை. என்னுடைய பதட்டம் பரந்தூர் மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னால் இதில் உண்மையிலேயே பவர் இருக்கிற மாநில அரசாங்கத்தை நீங்கள் கார்னர் பண்ணால் மட்டும்தான் அதில் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கும் சொல்கிறேன், விஜய்க்கும் சொல்கிறேன். இதில் பொதுவான ஒரு விஷயமா வட மாவட்டங்கள் இது நான் இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து வஞ்சிக்கப்படுது அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அது வந்து பாமக அன்புமணி அவர்கள் சொல்கிறதாகட்டும், வேல்முருகன் சொல்கிறதாகட்டும், வட மாவட்டம்னா இவங்களுக்கு ஒரு இலக்காரம். சென்னைக்குன்னா 6000 கொடுப்பாங்க மழை வெள்ளத்துக்கு, இங்கே வட மாவட்டம் கடலூர்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. தொடர்ச்சியாக வட மாவட்டத்தை ஒரு தீண்டத்தகாத மாவட்டமாக தான் அரசியல் தலைமைகள் மாநில அரசு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு விமர்சனமாக இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? அதில் உண்மை இருக்குது சார், இதில் உண்மைதான். நீங்கள் நெய்வேலி இந்த பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிசன் ஊற்றுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து தோண்டனா 10 அடியில் தண்ணி கிடைக்கும், 20 அடியில் தண்ணி கிடைக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ 100 அடி ஆகிடுச்சு, 200 அடி ஆகிடுச்சு, 300 அடி ஆகிடுச்சு, 400 அடி போனாலும் தண்ணி கிடைக்கல. ஆனால் நெய்வேலியில் இந்த பீச் ஓரத்தில் பீச்சை தாண்டி ஒரு இடத்துல அப்படி தண்ணி மாதிரி தோண்டி ஊற்று எடுக்குதுன்னு சொல்லி ஊற்றுவாங்க தெரியுங்களா, வாட்டர் கேனில். அது மாதிரி ஆர்டிசன் ஊட்டு அந்த மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையும், என்எல்சி இப்போ இருக்கிற எல்லா பகுதியிலையும் தோண்டினா தண்ணி கிடைக்கும். சரிங்களா? இப்போ போய் பாருங்கள், எந்த இடத்துலையும் சுற்றி இருக்கிற எந்த மாவட்டத்துலேயுமே 200 அடி 300 அடி போனால் தண்ணி கிடைக்கிறதில்ல. புரியுதுங்களா? குறைந்தபட்சம் இந்த மாவட்ட மக்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை ஒரு 3-4 மாநில நலனுக்காக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட எங்கள் மக்களுக்கு கிடைக்கல தான் உண்மை. அரசியல் தாண்டி ஒரு தனிப்பட்ட அஸ்வத்தாமனா இந்த வேதனையை நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. நீங்கள் எந்த ஒரு போராட்ட வடிவமாக இருந்தாலும், எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு நல பிரச்சனையாக இருந்தாலும், வட மாவட்டங்களில் மட்டும் திராவிட அரசியல் பழக்கப்படுத்தின ஒரு விஷயம். இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில விஷயங்கள் என்னால் இதுவாக சொல்ல முடியல,
சாதிய பிரச்சனையாக திருப்பிடுவாங்க. என்எல்சின்னா இந்த கம்யூனிட்டியோட பிரச்சனை, அது என்எல்சிங்கிறது விவசாயிகளோட பிரச்சனை, வாழ்வாதாரத்தோட பிரச்சனை. இப்போ நான் எய்ம்ஸ் கேட்டேன்னு சொன்னல, ஏன் கேட்டேன், இவ்வளோ தியாகம் இந்த மாவட்டம் பண்ணியிருக்கேன். நான் மதுரை கிடைச்சது வேணான்னு சொல்லலை. மதுரை அதை விட ஓகே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, அங்கே மக்களுக்கு தேவை. எங்கேயாவது பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, அங்கே இல்லை, கிடைச்சது ஓகே. பட் அந்த ஆப்ஷன் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு தியாகங்கள் இந்த பகுதி மக்கள் பண்ணியிருக்காங்க. என்எல்சி சுரங்கத்தால் தோண்டப்பட்டு அப்படியே கிராமம் இடம்பெயரப்படுகிறது. ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமத்துக்கு பக்கத்தில் அந்த மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர் வந்தாரங்குடி தான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. மினிஸ்டர் சொல்கிறார் வந்தாரங்குடின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. சார் எங்களை திட்டுறாரு சார் அந்த மினிஸ்டர், வந்தாரங்குடிங்கடா நீங்கள்லாம். நீங்கள் நிலம் புரியுதுங்களா, நிலமும் கொடுத்துட்டு சொந்த ஊர்லேயே, நான் நிலமும் கொடுத்துட்டு சொந்த ஊர்லேயே நான் அகதியாகி கண்மணி குணசேகரன் ஒரு நாவலே எழுதியிருக்காரு. அதை உங்களால் அழுகாமல் கண்ணில் கண்ணீர் இல்லாமல் படிக்க முடியாது. அவ்வளவு வழிகளை கொடுத்த மக்களுக்கு நீங்கள் திருப்பி என்ன கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு அங்கீகாரம். ஏப்பா இவங்க புண்ணியத்தில் தான்ப்பா நம்ம வீட்டில் லைட் எரியுதுன்னு கூட நீங்கள்லாம் யாரும் பேசுனதில்லை, எந்த மாநிலத்திலையும் பேசுனதில்லை. இது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றது இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.